கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 41 முடிய. உங்களை அக்கறைக்கு அழைத்துச் செல்வதில் அக்கறையுள்ள இயேசு. இயற்கையின் ஆளுமையை தனதாக்கி செயல்படும் இறையவர் இன்றும் நம்முடன் செயல்படுவதை இந்த நாளில் நாம் உணர அழைக்கப்படுகிறோம். அக்கறைக்கு அழைத்துச் செல்லும் ஆண்டவர் நம்முடன் பயணிக்கும்போது அமைதலின் ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை இந்த நாளுக்கான திருமறை பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நமது வாழ்வில் அனுதின போராட்டங்கள் நம்மை சூழ்வது உண்மைதான். ஆனால் போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆழிப்பேரலையாய் நம்மை அச்சுறுத்தினாலும் கூட அனைத்தையும் ஆளுமை செய்திடும் ஆண்டவர் நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை நாம் எவ்வளவும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை படகில் ஆண்டவர் இயேசு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமது பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். உறுதியாக அக்கறைக்கு அழைத்துச் செல்லும் அக்கறை அவரிடம் மட்டுமே உள்ளது. அலைமோதும் வாழ்வில் அக்கறை செல்ல ஆண்டவர் இயேசு நமக்கு துணை செய்ய இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரிடத்தில் முழுமையாய் அர்ப்பணிப்போம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்தாலும் கூட அதோடு கூட நம்முடைய அருகில் நம்மோடு கூட ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே நாம் காரியங்களை ஜெபத்தோடு ஆண்டவரிடத்தில் வைத்து செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள, ஜெயம் கொள்ள, அக்கறைக்கு செல்ல இறைமகன் இயேசு நமக்கு உதவி செய்வாராக. அது போன்ற கிருபைகளை இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில், பணிகளில் எத்தனையோ போராட்டங்கள், சோதனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டார் ஆண்டவரே. அவைகளின் வழியாக நாங்கள் ஒருவேளை மனமடிவாகி விடாதபடிக்கு அவைகளின் ஊடாக இறைமகன் இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற ஆண்டவரே உணர்வை, நம்பிக்கையை நீர் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கறைக்கு எங்களை நிச்சயமாக தேவன் நேர்த்தியாய் அழைத்து செல்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க இந்த நாள் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீர் உதவி செய்யும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.